அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டம் அகண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் பல அதிரடியான மாற்றங்களை 2025 ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் 7.5 சனி துவங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனி துவங்கினாலும் சனி ஒருவர் மட்டும்தான் மிக சாதகமற்ற சூழலில் இருக்கிறார். மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. 7.5 சனி துவங்கிவிட்டது என்று சொல்ல நிலையில் பாதிப்புகளை இந்த வருடத்தில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு 7.5 சனி துவங்குகிறது. ஆனால் வாக்கிய பஞ்சாகத்தின்படி அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் இருந்துதான் துவங்குகிறது. 2026 இருந்துதான் துவங்குகிறது. எனவே இந்த முதல் ஒரு வருடத்திற்கு பெரிய அளவிற்கு 7.5 சனியின் வீரியம் என்பது இல்லாத ஒரு தருணமாக தான் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே 7.5 சனி துவங்கினாலும் நல்ல மாற்றம் உண்டு. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சனி 11 மற்றும் 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பெரும்பாலும் சனியின் அமைப்பு காரணமாக நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சின்ன சின்ன விரயங்கள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஏனென்றால் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. ராகு லாபஸ்தானத்தில் அமர்வது அனைத்திலும் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஒரு வகையில் முதல் கிரகமான ராகு ஆட்சி பலம் பெற்றால் எப்பேற்பட்ட நன்மைகளை கொடுப்பாரோ அதுபோன்று அற்புதமான அமைப்புகளை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் சனிக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக நிச்சயமாக ராகு பார்க்கப்படுகிறார். எனவேதான் ராகுவின் அமைப்பு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த தருணம் 7.5 சனியாலும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பதை முற்றிலுமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்திலும் பிறகு 5ஆம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அமர்கிறார். குரு தனஸ்தானத்திலும் தைரியஸ்தானத்தையும் சேர்க்க போகிறாருங்க. இப்படி நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் போது ராசியின் அதிபதியான செவ்வாய் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு பெரும்பாலும் இந்த வருடத்தில் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன் என இந்த கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகின்றன. ஆட்சி பலம் பெறும்போதும் உச்சபலம் பெறும்போதும் நிறைவான நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த வருடத்தில் தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சி நிறைவாக உண்டு. சுக்கிர தசையோ குரு தசையோ நடைபெறக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை 7.5 சனி துவங்கினாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்களை அகற்றி விட்டிருக்கின்றன கிரகநிலைகள் 2024. எனவே 2025 மிக சிறப்பானதாக அமைவதற்கான வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. எனவே அருகாமையில் இருக்கக்கூடிய உணவகத்திற்கு சென்று சாப்பிடலாம் என்று உள்ளே நுழைகிறார். அங்கு போய் பார்க்கும் போதுதான் அவரிடம் உணவிற்கான பணம் எதுவும் இல்லை என்பது தெரிய வருகிறது. என்னுடைய மணி பிரஸை எங்கேயோ தொலைத்து விட்டார். உடனே உணவகத்தை விட்டு வெளியே வருகிறாருங்க. அவருக்கு உயிர் போற அளவிற்கு பசியானது ஏற்படுகிறது. என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் குழம்பிய நிலையில் வீதிகளில் நடந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்போது இந்த வீதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று அறிவிப்பு அவருடைய செவியை எட்டுகிறது. அது தேன் வந்து பாய்வது போல் அவருக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கிறது. எனவே அங்கு வேகமாக செல்கிறார். நீண்ட வரிசையாக இருக்கிறது. நீண்ட வரிசையில் நின்று உணவு பெறுவதற்காக காத்திருக்கிறார். அப்படி நீண்ட வரிசையில் நின்று உணவு பெற்ற அவர் அந்த உணவை வேறு இடத்திற்கு சென்று மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிடலாம் என அந்த உணவை கைகளில் வாங்கி கொண்டு நகர்ந்து செல்கிறாருங்க. அப்போது பின்னால் வந்த நபர் கால் தவறி அவர் மேலே இடித்து விடுகிறாருங்க. அப்படி இடித்தவுடன் இவர் கையில் இருந்த உணவு அனைத்தும் கீழே கொட்டி வீணாகி போகிறது. அப்போது இவருக்கு பயங்கர கோபம் வருகிறது. கண்டபடி அவர் திட்டுகிறாருங்க.
வேறு வழியில்லாமல் அந்த இடத்தை விட்டு செல்கிறார். ஏனென்றால் அன்னதான உணவும் தீர்ந்து விடுகிறது. ஆனால் இங்கு மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், அந்த உணவை அவர் வாங்கி கொண்டு வரும்போது அவருடைய தட்டிற்கு நேராக மேலே வானில் ஒரு கழுகு ஒன்று தனதுடைய இறைக்காக ஒரு பாம்பை ஒன்றை கவி கொண்டு செல்கிறது. பாம்பு எப்படியாவது கழுகிடமிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்துடன் கழுகின் காலை கடிக்க முயற்சி செய்கிறது. அப்போது விஷத்தை கக்குகிறது. அந்த விஷமானது இவருடைய தட்டில் நேராக வந்து விழுகிறதுங்க. இதில் கழுகு மீதும் தவறு இல்லை, பாம்பின் மீதும் தவறு இல்லை. ஆனால் அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவருக்கு நிச்சயம் உயிர் போயிருக்கும். அப்போது அதிலிருந்து அவருக்கே தெரியாமல் அவரை காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுபோன்று நம்மளுடைய வாழ்விலும் நமக்கே கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டங்கள் அனைத்தும் அகண்டு விட்டன, நீங்கிவிட்டன என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அது மட்டுமல்லாது இந்த 2025 சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் சந்திக்கலாம். ராசியின் அதிபதியான செவ்வாய் வருடத்தின் துவக்கத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்தாலும் அதற்கு பிறகு வளமாக வலம் வரப் போகிறாருங்க. எனவே எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் செயல் வேகம் என்பது அதிகரிக்கும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுங்க. அடிக்கடி சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள்ல நல்ல மாற்றம் உண்டு. வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 2025 மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. வாழ்வில் எந்த பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை திறன்பட கையாண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான தடைகள், அலைச்சல்கள் குறைந்து இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திக்கலாம். தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் சனி விரயத்திற்குள் நுழைந்தாலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. பயணங்களால் ஆதாயம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் தொழில்துறையில் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சங்கடங்கள் உங்களை விட்டு மறைந்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளுக்கு பிரம்மாண்டமான வெற்றி நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயமாக இந்த வருடத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். ஏழரை சனி துவங்கினாலும் கல்வியில் எந்த பாதிப்பும் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் மற்றும் புதிய முதலீடுகளை விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுதல் போன்றவற்றில் நிறைவாக அமையும். ஏனென்றால் ஒரு வகையில் அடுத்த வருடத்தில் விவசாய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்குங்க. உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் மார்ச் மாத துவக்கத்தில் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள். பெரிய அளவிலான தடைகள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரும். இந்த 2025